தமிழ அழைச்சிட்டு போக சிபி வந்து வராங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அவங்க ஆதரவு வந்து தாங்க. சிபி மாட்டுக்கும் சீக்கிரமாக வந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்பன்னு பார்த்து ஜானு வந்து யதார்த்தமாக வந்து வராங்க. வந்து பார்த்தா காய்கறியெல்லாம் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னது இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லி ஜெகதாம்பாள் வந்து தமிழ்கிட்ட வந்து கேட்குறாங்க. என்ன ஆச்சு தமிழ்? ஏன் இப்போ உட்காந்து இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லைம்மா, இன்னைக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் வீட்டில் வந்து இருக்குது, அதெல்லாம் செஞ்சு முடிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. புரியல. நேத்தி ஷெட்யூல் பண்ணது எல்லாமே நீ தான். காலையில் மத்தியானம் சாயங்காலம்னு உனக்கு 3 கிளைண்ட் மீட்டிங் இருக்குது. அது எவ்வளோ பெரிய விஷயம்னு உனக்கே தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு இங்கே இந்த வேலை முக்கியம்னு பார்த்துக்கிட்டு இருக்க. வா, இதை எல்லாத்தையும் வந்து உன் மாமியார் பார்த்துப்பா. நீ கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது, இல்லைம்மா, இதுதான் முக்கியம். அப்போனா நீ இந்த வீட்டு வேலை, பாத்திரம் கழுவிட்டு வீட்டை தொடச்சிக்கிட்டு இங்கே தான் உட்கார போறியா? எக்கேடோ கெட்டு போ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அப்படியே வேக வேகமாக வந்து போகிறாங்க. ஜெகதாம்பாள் மட்டுக்கும் கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க. என்ன ஆச்சு, தமிழ் வரலையா? தமிழ் முன்னாடியே வருவான்னு நினைக்கிறேன். வினோத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க, தமிழ் வரலையான்னு. தெரியல சார், மேடம் கிட்ட கேளுங்கன்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்து போகிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஜானுன்ட்ட கேட்கும்போது கடுப்பாயிட்டாங்க. சிபி வந்து திட்டுறாங்க. என்னடா பண்ண சொல்கிற? உன் பொண்டாட்டி உன் பேச்செல்லாம் வந்து கேட்க மாட்டேங்கிறா. ஏன் என்னையே வந்து எடுத்தெறிஞ்சு பேசிட்டா. நிச்சயம் அப்படியெல்லாம் பேசுகிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை ஜானு. நீ ஏன் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, பொண்டாட்டியை விட்டு கொடுக்காமல் இருக்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் இங்கே இது எல்லாம் சரி வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். உன் பொண்டாட்டி ரொம்ப வந்து தடுமாற்றத்தில் இருக்கா. ஏன் என்னாச்சு? அவள் வீட்டு வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு வீட்லேயே இருக்க போகிறாளாம். என்ன மேடம் சொல்கிறீங்க? இப்போ 10 மணிக்கு நடக்க போகிறது எல்லாமே அவங்களுக்கு தானே தெரியும். ஆமாம், இதைத்தான் நான் கேட்டேன். எதுவாக இருந்தாலும் சிபி பார்த்துப்பேன்னு சொல்லிட்டா. சிபி உனக்கு முக்கியத்துவம் வேணும்னு தமிழ்கிட்ட வந்து கேட்டியா அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு முக்கியத்துவம் அந்த அளவுக்கு கேட்க போகிறேன்? தமிழ் பார்க்குற வேலையெல்லாம் நான் பார்த்து அதுக்கப்புறமேட்டுக்கு உங்ககிட்ட திட்டு வாங்க சொல்கிறியா? எனக்கு கிடைக்கிற வேலை எனக்கு கிடைச்சாலே போதும். அதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது ஓடுறதுக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்போ நான் தமிழ் ஏன்டா இது மாதிரிலாம் முடிவெடுத்தா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இருமா நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அம்மாட்ட வந்து கேட்டால் தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு முத்தம்மாக்கு கால் பண்ணுறாங்க. ஏன்னா வீட்டில் நடக்கிற எல்லா சமாச்சாரத்துக்கும் அவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்காக தமிழ் வரல? உங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும், மறைக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே பேச்சில் தடுமாற்றம் தெரியுது. உடனே வேக வேகமாக வீட்டுக்கு வந்து அப்படியே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க முத்தம்மா கிட்ட. என்னம்மா, என்ன பிரச்சனை? நீங்கள் எனக்கு பாட்டி போல தான், நானும் அப்படி தான் ஆரம்பத்துலேருந்து நினைக்கிறேன்னு எத்தனையோ வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஜானு வேற நீங்கள் வேற எனக்கு கிடையாது. 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துருக்கீங்க. நான் அப்படி தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது நாள் வரைக்கும். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள். என்னப்பா சொல்கிறது? நான் சொன்னேன்னா அப்புறம் அம்மாவுக்கும் உனக்கும் சண்டை மூட்டி விட்ற மாதிரி ஆகிடும் அப்படின்னு ஒரு ஹிண்ட்டு மட்டும் கொடுத்துட்டாங்க. ஓ, இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தானா? சரி, நான் புரிஞ்சுக்கிறேன். மீனா தானே நான் என்ன ஏதுன்னு கேட்குறேன். தம்பி, சின்ன பிரச்சனை தம்பி. ஆனால் திருப்பியும் உங்கள் அம்மா மீனா ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக தெரிஞ்சால் தானே ஏதாவது பண்ண முடியும். ஜெயாராணி இப்போ எங்கே இருக்காங்க? திருப்பி வந்துட்டாங்கல்ல. வர வச்சது யார்? தமிழ்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னது தமிழா? இதெல்லாம் சாதாரண பிரச்சனை. இதுக்கா இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க? ஆமாம் தம்பி, இன்றைக்கி மட்டும் இல்லை, தமிழை என்றைக்குமே நிர்வாகம் பார்க்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு விஷயம்லாம் வந்து தோணியிருக்கு. இது எல்லாம் சொன்னது உங்கள் மாமா கணேசன் தான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தமிழ் இப்போ இப்படியெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கான காரணமும் மீனாவும் கணேசனும் மட்டும்தான். என்னால் புரிஞ்சிக்க முடியல தம்பி. நீங்கள் கேளுங்க, ஆனால் நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, தமிழ் என்ன தமிழ் பண்ணிகிட்டு இருக்கேன், வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் வரலைங்க, வீட்டு வேலையெல்லாம் நிறையா இருக்குது. மீனா வராங்க. டேய், அவள் தான் வீட்டு வேலையெல்லாம் நிறையா இருக்குங்கிறாளடா. என்னடா அத்தை ஒத்த ஆளாக நின்று சூப்பராக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்கடா. நீங்கள் 3 பேர் பார்த்துக்கிட்டீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஏன் மருமக கெட்டிக்காரி தான். இருப்பினும் எனக்கு ஒத்தாசைக்காக அவன் இங்கே இருக்கேன்னு அவளே வந்து முடிவு பண்ணியிருக்கா. நீ கம்பெனியை பார்த்துக்க மாட்டியா? போடா அப்படின்னு அந்த இடத்துல, உனக்கு என்னடா வயசாகி போச்சு, அதுக்குள்ளே வந்து 10 பேர் வேணும்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா விளாடாதாம்மா, உன்கிட்ட நான் எதுவும் பேசலை. எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக வந்து மோதுமா. இது மாதிரி பின்னாடியிலேருந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. எப்படி எப்படி தமிழுக்கு அங்கே வந்து வேலை பார்க்க பிடிக்கல, இதை நீ சொல்கிறியாம்மா? அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேலையோட அருமெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது? 10 பேர் இருந்தால் தான்
கம்பெனியை பார்த்துக்கிறது கூட பத்தாதுன்னு உனக்கு புரியாதுமா. ஏன்னா நீ வீட்லேயே தானே இருக்க. சிபி சார் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அத்தையை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, பின்ன என்ன, உன்னை வீட்டில் வச்சு பார்க்கணுன்னு இவங்க ஆசைப்பட்றாங்களா? எதுக்காக? எல்லாம் அவங்களுக்கு ஈகோ அதிகமாகிடுச்சு. அதனால தான் தன்னோட பையனை விட இவ அளவுக்கு மீறி பெரிய ஆள் ஆகிட்டா என்ன பண்ணுறதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எங்கள் அம்மா. அம்மா, திறமைய எங்கே பூட்டி வச்சாலுமே ரொம்ப நாளைக்கு மறைக்கலாம் முடியாதுமா. உன் பையன் இப்போ இந்த லெவல் இருக்கானா, இது எல்லாத்துக்கும் காரணமே உன் மருமக தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. இப்போ நீ வரலன்னு வச்சுக்க தமிழ், நான் அங்கே போவே மாட்டேன். பழைய சிபியை நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும். கோவம்லாம் பட மாட்டேன். எனக்கு என்னன்னு நான் மாட்டுக்கும் பொறுப்பு இல்லாமல் ஆயிடுவேன். பார்த்துக்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அம்மா ஆசைப்பட்டபடி நீ அங்கே வந்து தான் ஆகணும். என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை சிபி சார், நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு என்னோடய முயற்சி ரொம்ப அதிகம். அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது. நான் வரேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே, வா இங்கேருந்து. அம்மா, இது மாதிரிலாம் இன்னொரு வாட்டி பண்ணாதம்மா. அதுக்கப்புறம் தப்பாகிட போகுது. யாருடா சொன்னது இதெல்லாம்? இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒரு 2 பேர் தான் சொல்லியிருக்கணும். ஒன்று தமிழ் சொல்லலைன்னா தமிழ் உன் ஃபோனை கொடுங்குறாங்க. அதே மாதிரி சிபி ஃபோனையும் வாங்கி பார்க்குறாங்க. ஓ, இது எல்லாம் மேடம் தான் இங்கே ஃபோன் அடித்து சொன்னாங்களா? அம்மா, யாரும் ஃபோன் அடிக்கலை. அது நேத்தி வந்து அடித்தது. சரியா? தேவையில்லாமல் தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காத. முத்தம்மா வந்து பேசின விஷயத்தை எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துல எடுத்துட்டாங்க. அதனால் அவங்க தான் சொன்னாங்கங்கிற விஷயம் நம்ம மீனாக்கு வந்து தெரியல. மாமா வந்து ஏன்டா என் தங்கச்சியை போட்டு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, மாமா, யார் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருந்துட்டா ரொம்பவே நல்லது. இந்த விஷயத்தில் வராத மாமா. உனக்கே நல்லா தெரியும் தமிழோட அருமை என்னன்னு. அதுவும் நம்மளோட இடத்துல தமிழ் இல்லைன்னா பொழப்பு கெட்டு போயிடுமாமா. தேவையில்லாமல் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் தமிழை வந்து அழைச்சிட்டு வந்து போகிறாங்க. அப்பன்னு பார்த்து சிபி ஆஃபீஸுக்கு வந்த உடனே 10:30க்கெலாம் வந்துடுறாங்க. ஒரு மீட்டிங் 1/2 மணி நேரம் கழித்து தாமதமாக வந்து நடக்கட்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ் எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பேசு, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னொன்னே, என்ன ஆச்சு? ஏன் அவன் இவ்வளோ நேரம் வந்து குழம்பி இருந்தா? எனக்கு தெரிஞ்சாகணும். எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான், உன்னோட மருமக தான் அப்படின்னு அந்த இடத்துல வந்து இக்க வச்சு சொல்கிறாப்புல நம்ம சிபி. ஏய், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கா அவ மாட்டுக்கும்? எதுக்காக தமிழை வந்து இங்கே வரதில் இவ்வளோ ஆர்வமாக இருக்கா தடுக்கிறதுக்கு? எனக்கு முக்கியத்துவம் குறைஞ்சி போகுதான், அதனால தான் இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கா. எனக்கு சுத்தமாக வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன் தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அம்மாவோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிக்கிட்டே போகுது. எதுக்காக இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. தமிழும் எதிர்த்து பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குன்னு பேசுகிறாப்புல.